எங்கட வீட்டில் வந்து பிரியாணி எப்படி ஒரு சிம்பிளாக செய்யலாம்ன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அகப்பு எடுத்து இதை வந்து கொஞ்சம் நல்லா இந்த நெய்யில் வந்து தாளிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாயை அப்படியே உள்ளே போடணும். வெங்காயத்தை அப்படியே மெல்லவாக உள்ளே தட்டி விடுவோமா. ரைட், பாருங்கள். வெங்காயத்தை போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடணும். பிரியாணி வந்து டெய்லி ஒரு நாளும் கடையில் சாப்பிட்றது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளியும் இஞ்சியும் வந்து பிரியாணிக்கு போட போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் இப்போ சோடா குடிக்கிறேன். வட்டி வச்ச சிக்கனை அப்படியே உள்ளே போடுறோம். பாருங்கள், துண்டு துண்டாக அப்படி வட்டி வச்சுனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து திருப்பவும் கொஞ்சம் நான் உள்ள ஆட் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அதே நேரம் கொஞ்சம் இன்னும் இந்த டைம்லேயும் கொஞ்சம் நெய் விட்டோம்னு சொன்னால் இன்னும் அந்த இறைச்சிக்கு ஒரு இந்த டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தானே அளவாக விடுவோம். எனக்கு தேவையில்லை. இந்த சுற்றி விட்டோம்டா கீழே அடிப்பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வராது. மூடியாச்சு திருப்பவும். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் உள்ளே ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ரைத்தா செய்கிறதுக்கு தயிர், கேரட், வெங்காயம், அதே மாதிரி வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் அளவான போடணும். அளவான உப்பு, மிளகுத்தூள் வந்து ஒரு தேவையான அளவு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். ரைட், இது கொஞ்சம் கூடிட்டு அதளவு திருப்பி உள்ளே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் ரைத்தா ரெடி ஆயிடும். அங்கால பிரியாணிக்கு தேவையான எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அங்கால அவிஞ்சு கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் அரிசி போடுறது மட்டும்தான் பிரியாணிக்கு மிச்சமாக இருக்கிற வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா கழுவி ஊற வச்ச பாசுமதி அரிசி வந்து நான் வந்து உள்ளே போட போகிறேன். அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற அந்த தண்ணி இருக்குது தானே, அதை வந்து நாங்கள் அப்படியே உள்ளே ஊற்றலாம். என்னென்னு சொன்னால் கழுவி ஃபைனலாக நாங்கள் ஊற வச்ச தண்ணி தான். அதால் வந்து நாங்கள் அந்த தண்ணியை தாராளமாக ஊற்றலாம். ஆனால் ஊற்றும் முதல் அரிசி நல்லா கழுவி இருக்கணும். கழுவி ஃபைனலாக தான் நீங்கள் ஃபைனலாக ஊற வச்ச தண்ணி மட்டும்தான் இதுக்கு ஊற்றணுமா. ரைட், ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான உரல் உண்டு. இந்த உரலை தான் நான் இப்போ இதுக்கு மேலே வைக்க போகிறேன். சட்டி வந்து இந்த மூடி வந்து கவிட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த உரலை வந்து வைக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் இப்போ ஆவி வந்து வெளியில் போகாமல் அரிசி வந்து நல்லா அவியணும். இப்போ அதுக்காக தான் இப்போ வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தா இப்போ பிரியாணி ரெடியாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆகிட்டு.